மைக்ரோசாஃப்டோட பவர் பிஐ இன்னைக்கு வந்து ரொம்ப ட்ரெண்டிங் சப்ஜெக்டா இருக்குது. யங்ஸ்டர்ஸ் மத்தியில நிறைய பேர் விரும்பி படிக்கிறாங்க. இது வந்து கோடிங் நாலேஜ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கம்ப்யூட்டர் படிச்சிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கா பிஇ படிச்சவங்களா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாம் படிச்சிருந்தாலும் சரி, பிஏ படிச்சிருந்தாலும் சரி, லிட்ரேச்சர் படிச்சிருந்தாலும் சரி, வேற சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, எது படிச்சிருந்தாலுமே நீங்க பவர் பிஐ கத்துக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். எக்ஸல்னுடைய பேசிக் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அல்லது எஸ்கியூஎல் பேசிக் நாலேஜ் இருந்தா போதும், உங்களுக்கு இந்த பவர் பிஐ ஹேண்டில் பண்ண முடியும். இந்த பவர் பிஐ எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் லெவல்ல அவங்க ரிவ்யூ மீட்டிங்ஸ்ல பிசினஸ் ரிவ்யூ பண்றதுக்கு நல்லா அனலைஸ் பண்ணி எந்தெந்த ஏரியால வீக்னஸா இருக்குது, எங்கெங்க வந்து ஸ்ட்ரென்த் இருக்குது, எந்தெந்த ஏரியால அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்கிறதுக்கெல்லாம் அனலைஸ் பண்றதுக்கு ஒரு அனலிட்டிக்கல் டேபிளை கொடுக்கறதா வந்து டேஷ்போர்டுன்னு சொல்றது. அந்த டேஷ்போர்ட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இன்னைக்கு லெவல்ல டேப்லூ அந்த மாதிரி நிறைய இருந்தாலுமே மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ வந்து பிளேஸ் அ வைட்டல் ரோல். சோ இது கத்துட்டோம்னா இன்னைக்கு ஜாப் மார்க்கெட்ல உங்களை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிறுத்திக்க முடியும், நல்ல சேலரியோட உங்களுக்கு வேலை கிடைக்கும். சோ அதனால மறக்காம இதை கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம ஃபைலில் நம்ம லோட் பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம டேபிள் வியூவருக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம இங்கே இப்போ வந்துட்டு இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இங்கே இருக்குது. உங்களுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம இதில் சேஞ்சஸ் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய பண்ணலாம் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ட்ரிம் பண்ணுறது சொன்னேன் நான். ஸோ ட்ரிம் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த காலம் எல்லாம் செலெக்ஷன் பண்ணிவிட்டு நார்மலாக இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்மேட் செக்ஷனுக்கு நம்ம இங்கே போய் இதில் வந்து ட்ரிம் நம்ம கிளிக் பண்ணணும்னா ஸோ அது ட்ரிம் ஆயிடுது, ஸ்பேசஸ் வந்து ட்ரிம் ஆயிடுது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இதில் எங்கேயாவது ஒரு ஃபீல்டில் நம்மளுக்கு எரர் இருக்குதான்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு எங்கேயாவது எரர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு எங்கேயாவது மிஸ்டேக் இருக்கா, எம்டி கலம் இருக்குதான்னு பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் வந்துருக்குது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கே நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு வரும், ரீப்ளேஸ் கமெண்ட். ஹவு டு ரீப்ளேஸ் ஆல் திஸ் ரெக்கார்டு. இது ஒரு ரெக்கார்டு 2 ரெக்கார்டு கிடையாது, ஆல்மோஸ்ட் எல்லா ரெக்கார்ட்லையுமே நிறைய இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றா கரெக்ட் பண்ணால் இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால ரீப்ளேஸ் கமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இது கரெக்ட் பண்ணணும் உங்களுக்கு வந்துட்டு. நம்ம இந்த காலம் செலக்ட் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் செக்ஷன் போயிட்டு நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே ரீப்ளேஸ் வேல்யூன்னு வருது. ஸோ இந்த ரீப்ளேஸ் வேல்யூ நீங்கள் வந்து இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நார்மலாக இந்த வேல்யூ என்னென்னு நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஸோ அந்த டைப் பண்ணுறதுக்கு இங்கே வரல. ஸோ அதுக்காக என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வருது இல்லையா உங்களுக்கு. ஸோ அப்படியும் கொண்டு வரலாம் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் கொண்டு வரலாம். பாருங்கள், ரீப்ளேஸ் வேல்யூ வந்துருச்சு. இங்கே இந்த ரீப்ளேஸ் வேல்யூ அங்கே கிளிக் பண்ணோம்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. இப்போ இந்த ரீப்ளேஸ் வந்தோன்னே இதில் அந்த தேவையான காலத்தை மட்டும் நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு வச்சுட்டு மீதியெல்லாம் நம்ம இங்கே டெலீட் பண்ணிடலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ என்ன ரீப்ளேஸ் வேல்யூ வரணும், ஒன்றும் கிடையாது, நம்மளுக்கு எம்டி ஸ்பேஸ் தான் வரணும். ஸோ அது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ எல்லா காலத்திலும் அது ஆட்டோமேட்டிக்காக ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி வரலும் ஆல் 23,000 ரெக்கார்ட்லேயும் அதை வந்து கரெக்ட் பண்ணிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா. இதுதான் ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ்லேயே வந்துட்டு அடுத்த விஷயங்கள் இருக்குது. ரீப்ளேஸ் வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் எரர்ஸ் இருக்குது. உங்களுக்கு எரர் இருந்தாலும் ரீப்ளேஸ் பண்ணுறது கொடுக்கலாம், எரர் இல்லை நம்மகிட்ட. ஏதாவது அந்த எரர் என்னென்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் இங்கே ஒரு எரர் இருக்குது, அதை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு வேல்யூவாக கொண்டு வரணும். என்ன வேல்யூன்னு நம்ம அதை கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் நம்மகிட்ட இருக்குன்னா அதை நம்ம மாற்றோம்னா இந்த பர்டிகுலர் காலத்தை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒரு ரெக்கார்டை அல்லது ஒரு ரோவை இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம செய்ய முடியும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா. ஸோ ட்ரிம் பார்த்தாச்சு, ரீப்ளேஸ் பார்த்தாச்சு. அடுத்து டூப்ளிகேட் வந்துட்டு நீங்கள் ரெக்கார்ட்ஸை டூப்ளிகேட் பண்ணலாம் உங்களுக்கு வந்துட்டு. இப்போது உதாரணத்துக்கு இப்போ இந்த டேபிள் இருக்குது, நான் வந்து ஒரு லைனாக போகலான்னு பார்க்குறேன் உங்களுக்கு. ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி இப்போ இந்த டேபிளை நான் இதை ஃபுல் டேபிளையே நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இந்த கார் சேல்ஸ்னு இங்கே இருக்கு இல்லையா லெஃப்ட் சைடில், இதை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணி இது வந்து நான் டூப்ளிகேட் கொடுக்குறேங்க. டூப்ளிகேட் வந்துச்சா. ஸோ இப்போ நான் இதுக்கு ஒரு பேர் கொடுக்கணும். இந்த பேர் கொடுக்குறப்ப என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலான்னு யோசிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு. சரிங்களா. இதை டூப்ளிகேட் பண்ணும் பொழுதுட்டு நான் என்ன செய்கிறேன், இதில் சில காலங்களை வேண்டாதெல்லாம் நம்ம வந்து ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் நேம் ஜென்டர் டீலர்ஸ் நேம் இருக்குதுங்க. இப்போ இந்த டீலர்ஸ் நேம் இருக்கு இல்லையா, இதில் நம்ம கொஞ்சம் ஆல்டர் பண்ணலாம். அதனால இந்த டீலர்ஸ் நேம் ரீப்ளேஸ் வர மாதிரி என்ன செய்யலைன்னா இதை வந்து ரீநேம் பண்ணுறேன். நியூ டீலர்ஸ் நேம்னு இது கொடுத்துட்டேன் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு ஓல்டு டேபிள் அப்படியே தான் இருக்குது, நியூ டேபிளில் தான் ஆல்டர் பண்ண போகிறோம் உங்களுக்கு. இப்போ இது தான் நம்ம மாற்ற போகிறோம். நம்ம
ஏன் மாற்ற போகிறேன்னு சொன்ன கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சம் 2830 டீலர்ஸ் நேம் வருது. இந்த 2830 டீலர்ஸ் நேமு ஆல்மோஸ்ட் ஆல் இந்த 23,000 ரெக்கார்ட்லையும் ரிப்பீட் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் என்னங்கன்னா இவ்வளோ ஸ்பேஸ் நம்மளுக்கு வந்து டேட்டா பேஸில் வந்துட்டு அந்த டேபிளில் நம்மளுக்கு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, இவ்வளோ ஸ்பேஸ் ஆக் பண்ணி ஃபைல் பெருசாக இருக்கிறப்ப ப்ராசஸிங் டைம் ஆல்சோ வில் டேக் மோர். ஸோ அந்த ப்ராசஸிங் டைம் நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டியும் ஸ்பேஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக வேண்டியும் நம்ம இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை தனி டேபிளுக்கு கொண்டுட்டு போக போகிறோம். ஒரு இண்டெக்ஸ் டேபிளாக ஆக்க போகிறோம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் அதர் காலம்ஸ், இந்த காலத்தை தவிர மற்றெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நான் இங்கே கமெண்ட் கொடுக்குறேன். அதில் இப்போ என்னாவது பாருங்கள், அதை தவிர எல்லாம் ரிமூவ் பண்ணிடுச்சு. இப்போ நல்லா நோட் பண்ணிக்கங்க, ஒரிஜினல் டேபிளில் எல்லாமே இருக்குது. நியூவாக நம்ம கிரியேட் பண்ண டூப்ளிகேட் பண்ண டேபிளில் மட்டும் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் கமாண்டை இங்கே நீங்கள் ஒரு ட்ரையல் பார்க்குறீங்க. என்னது, இப்போ வந்து நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஹோமுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள் ரிமூவ் ரோஸ் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரிமூவ் டூப்ளிகேட் இருக்குது. அப்போ எங்கெல்லாம் இந்த டீலர்ஸோட நேம் ரிப்பீட்டாக டூப்ளிகேட் ஆகிருக்குதோ, ஏன்னா ஒரே டீலர் நேம் திருப்பி வந்து என்ன அர்த்தம் இருக்குது, அதில் தேவையில்லை இல்லையா, செப்பரேட் டேபிளாக கொண்டு வர போகிறோம். அதனால் ரிமூவ் டூப்ளிகேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்லி 28 டீலர்ஸ் தான் இருக்கிறாங்க. இந்த 28 டீலர் நேம் வந்து 23,000 ரெக்கார்டில் திருப்பி வந்துட்டு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வேண்டி இது செப்பரேட் டேபிளாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இந்த செப்பரேட்டட் டேபிளை கிரியேட் பண்ணுறதுடைய அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா, இதை வந்து நாளைக்கு இதை வந்து அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணால் மெயின் டேபிளோட நம்ம ரிலேஷன்ஷிப் ஏற்படுத்தணும். அப்போ தான் நம்ம வந்து தேவையான ரெக்கார்ட்ஸை நம்ம டிரைவ் பண்ண முடியும். அதனால் இதுக்கு வந்து அந்த ரெண்டுக்கு கனெக்டிவிட்டிக்காக வேண்டி ஒரு இண்டெக்ஸ் டேபிள் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா, அது இண்டெக்ஸ் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஏட் காலம்ஸில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து இண்டெக்ஸ் காலம் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஃப்ரம் 0 ஃப்ரம் 1 கஸ்டம்னு இருக்குது. நம்ம ஃப்ரம் 1லேருந்து எடுத்துக்கலாம். ஃப்ரம் 1லேருந்து இதுக்கு ஒரு நம்பர் அலாட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டீலர்ஷிப்புக்கு ஒரு நம்பர் இங்கே அலாட் ஆகிடுச்சு. இது இண்டெக்ஸ் காலம் நம்பர். இந்த இண்டெக்ஸ் காலத்துக்கு வந்து நம்ம ஒரு பேர் கொடுத்துருவோம், ரீநேம் பண்ணிடுவோம். டீலர்ஸ் இன், இண்டெக்ஸுக்காக டீலர்ஸ் இன்னு கொடுத்துறேன் அதில். ஓகேங்களா, இப்போ டீலர்ஸ் இன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒரு மெயின் டேபிள் இருந்து இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணுறது இப்படி தான் கிரியேட் பண்ணுறோம். அதை டூப்ளிகேட் பண்ணி அதை நேம் சேஞ்ச் பண்ணி தேவையில்லாத காலத்தை கிளியர் பண்ணி இப்போ 2 டேபிள் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துங்க ஹோமுக்கு போயிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டேபிள் ஆயிடுச்சு. ஸோ இந்த கார் சேல்ஸுங்கிறது ஒரு டேபிள் நம்மளுக்கு இருக்குது, நியூ டீலர்ஸ் நேமுங்கிறது ஒரு ஃபைல், நம்மளுக்கு 2 ஃபைல் இங்கே வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ ரெண்டையுமே நம்ம இங்கே வியூ பண்ணி பார்க்க முடியும் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா, ஸோ செப்பரேட் டேபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வாட் வில் டூ அகெயின் நம்ம போகிறோம். இந்த ஃபைல் இருக்கிற பெரிய தேவையில்லாதெல்லாம் நம்ம வந்து நான் கொஞ்சம் சுருக்கி நம்ம சின்ன ஃபைல்ஸாக மாற்றணும்னா இது மாதிரி பண்ணணும். இது எதெல்லாம் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து நம்ம சின்னதாக செப்பரேட் டேபிள்ஸாக கிரியேட் பண்ணிட்டோமோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணணும். அதுதான் மிக முக்கியமான பாயிண்ட்டு. அதில் கடைசியில் தவறாக வெயிட் பண்ணி பாருங்கள். அது கடைசியில் நம்ம எப்படி ரிலேஷன் கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, வேறு எந்த காலம் நம்மளுக்கு தேவையில்லாத காலமாக இருக்குது அல்லது யூஸ்லெஸ்ஸாக வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே என்ஜின் பாருங்கள். இங்கே 2 டைப் ஆஃப் என்ஜின் தான் இருக்குது. ஆனால் இந்த 2 டைப் ஆஃப் என்ஜின் முதல்ல சொன்ன மாதிரி 23,000 ரிப்பீட் ஆகும். டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னாலும் 2 டைப் தான் இருக்குது, ஆட்டோ மேனுவல். ஸோ நான் இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணலான்னு யோசிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம வந்து ஹோமுக்கு போய் ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போயிட்டு இந்த 2 ஃபீல்டையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வேறு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டில் செய்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம ஒரு டூப்ளிகேட்டை கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு முதல் ஸ்டேஜில் டூப்ளிகேட் கிரியேட் பண்ணணும். என்ன பண்ணணும், டூப்ளிகேட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போகணுமா, இங்கே வந்துட்டு இந்த டேபிளை ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை ரீநேம் பண்ணிக்கணும். என்ன ரீம் பண்ணலாம், மாடல் அண்டு என்ஜின் டைப்பு இல்லைங்களா. ஸோ ரீநேமில் போயிட்டு என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு அந்த டேபிளுக்கு நம்ம பேர் கொடுத்துட்டு இப்போ அந்த டேபிள் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த டெலீட் பண்ணுற வேலையை நம்ம செய்யணும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ என்ஜின் அண்டு டிரான்ஸ்மிஷன் ரெண்டையும் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் அதர் காலம்ஸ்.
ஸோ இந்த 2 காலத்தை மட்டும் வச்சுட்டு மற்ற ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் we have to what we have to do, remove duplicate. பாருங்கள் ஒன்லி 2 ரோ தான் இருக்குது பாருங்கள். இது போய் 23,000 ரெக்கார்ட்லேயே உட்காந்து இருந்துச்சுன்னா லாட் ஆஃப் ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும். ப்ராசஸிங் டைம் இட் வில் டேக் லாங் டைம். ஸோ இது வந்து நம்ம சிம்பிளாக முடியும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அகெயின் we have to create ஆட் காலத்துக்கு போயிட்டு ஒரு இண்டெக்ஸ் காலம் கிரியேட் பண்ணணும். இண்டெக்ஸ் காலம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு நம்ம நேம் சேஞ்ச் பண்ணணும். என்ஜின் டைப் அப்படின்றதுக்கு நம்ம நேம் கொடுத்துட்டு அகெயின் we will go to the மெயின் டேபிளுக்கு போயிட்டு மெர்ஜ் பண்ணணும். இப்போ ஓகேங்களா, ஹோமுக்கு போய் இங்கே மெர்ஜ் கொடுக்குறோம். அகெயின் இது கேட்குது. இங்கே கேட்டோன்னே என்ன கொடுக்குறோம், என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் தான் நியூ டேபிள் நம்ம கிரியேட் பண்ணது. அதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் நம்ம இங்கே செலெக்ஷன் பண்ணிட்டு அதே மாதிரி மெயின் ஃபைல்லையும் போய் நம்ம ரெண்டும் நம்ம கிளிக் பண்ணணும். என்ஜின் இங்கே 23,909 23,906 ரெக்கார்ட்லேயும் ரோஸ் வேர் ஃபர்ஸ்ட் டேபிள் ரெண்டுலேயும் அதை ஸ்டடி பண்ணிருச்சு அது. ஓகேங்களா, இப்போது ஓகே கொடுத்தாச்சு. இப்போ இங்கே டேபிள் ஃபார்மேட்டில் இங்கே வந்தாச்சு. அகெயின் வாட் வி ஆர் டூ, இங்கே போயிட்டு நம்ம எது புதுசாக க்ரியேட் பண்ணணுமோ இண்டெக்ஸ் காலம் அது மட்டும் தான் வைக்கணும். என்ஜின் டைப் இதுதான் நமக்கு தேவை, இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை. ஸோ இது ரெண்டையும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம ஓகே கொடுக்குறோம். ஓகேங்களா, ஸோ 1 to 1 2 வந்துருச்சு. ஏன்னா 2 தான் இருக்குதுல்ல. இப்போது இதை ரீநேம் பண்ணணும். என்ஜின் டைப் அப்படிங்கிறத நம்ம ரீநேம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அகெயின் ஒன்ஸ் அகெயின் we will go there, க்ளோஸ் அண்ட் அப்ளை பண்ணி போனோன்னா அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஆகிடுச்சு. இந்த என்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான் இதனுடைய டேபிள். ஸோ அது கிரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு. ஸோ திஸ் இஸ் ஹவ் we have to create all the records. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம போய் ஒவ்வொரு ஏரியாவிலையும் நம்ம பார்த்து இந்த ப்ரூனிங் பண்ணுறது க்ளீனிங் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஜாப். நான் இப்போ 23,000 ரெக்கார்டுங்கிறதே ஒரு சின்னது, லேக்ஸ் டுகெதர் ரெக்கார்ட் இருக்கும். அதில் வந்து உட்காந்து நம்ம கிளியர் பண்ணுறது தான் மிகப்பெரிய வேலை. அதுதான் சேலஞ்சிங் டாஸ்க்கு. ஸோ எந்தெந்த ஏரியாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஸ் அ டேட்டா என்ஜினியராக வந்துட்டு டேட்டா சயின்டிஸ்டாக வந்துட்டு நம்ம வந்து அதை கண்டுபிடிக்கணும். எங்கெங்கே வந்து நம்ம வந்து ஸ்பேஸை சேவ் பண்ண முடியும், ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரீஜியன் டீலர்ஸ் ரீஜியன் பார்க்குறேன். இவ்வளோ தான் இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ வி கேன் கிரியேட் அ செப்பரேட் டேபிள். ஓகேங்களா, ஸோ அகெயின் வில் கோ தேர், ஹோமுக்கு போகிறோம், ட்ரான்ஸ்ஃபார்முக்கு போயிட்டு நான் ரிப்பீட்டாக சொல்லும்போது 2-3 தடவை சொல்லும்போது நீ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் டூப்ளிகேட் கிரியேட் பண்ணுறேன். நான் ரீஜியன் நியூன்னு இதுக்கு பேர் கொடுக்குறேன். அதில் இப்போது மெயின் டேபிள் இல்லை, இந்த டேபிள் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கிறீங்க. அந்த ரீஜியன் எங்கே இருக்கோ அந்த ரீஜியன் இடத்துக்கு நம்ம போகிறோம். டீலர்ஸ் ரீஜியன் இங்கே இருக்குது. ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ் அதர் காலம்ஸ் கிரிப்பி இது ஒன்று மட்டும்தான் இருக்குது. இப்போது இதில் டூப்ளிகேட் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். ஏன்னா ஒரே ரீஜன் நேம் திரும்பி வந்திருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த ஹோமில் கிளிக் பண்ணி ரிமூவ் ரோஸ்க்கு வந்து ரிமூவ் டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணோன்னா டூப்ளிகேட்டாக ரிமூவ் பண்ணிடுது. ஒன்லி 7 தான் இருக்குது பாருங்கள் ரீஜியன். ஓகேங்களா, ஸோ இதுக்கு இண்டெக்ஸ் காலம் கிரியேட் பண்ணோம்னா ஆட் காலத்துக்கு போகணும். இண்டெக்ஸ் காலம் ஃப்ரம் 1 இட்ஸ் கிரியேட்டட். அகெயின் தென் இதுக்கு நேம் கிரியேட் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ரீநேம் என்ன வைக்கலாம், டீலர்ஸ் ரீஜியன் ரீஜன் இண்டெக்ஸ் இண்டியன் பேர் கொடுத்துடலாம் உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போது அகெயின் மெயின் டேபிளுக்கு போகிறோம். அகெயின் we have to do the merging. ஹோமுக்கு போகிறோம், மெர்ஜிங் query கொடுத்தோம்னா அகெயின் வருது ரீஜியன் நியூங்கிற டேபிள். போயிட்டு இந்த ரீஜியன் இண்டெக்ஸ் இந்த இதுதான் நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம அதில் எந்த டேபிளோடு நம்ம மெர்ஜ் பண்ண போகிறோம்னோ அங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணணும் டீலர்ஸ் ரீஜியன். ஸோ இங்கே 23,906 ஓகே ஆகிடுச்சு. கிளிக் பண்ணியாச்சு. இங்கே டேபிள் ஃபார்மேட்டில் வருது. இங்கே போய் நம்ம சேஞ்ச் பண்ணணும். என்னது, இந்த இண்டெக்ஸ் காலம் தான் நம்மளுக்கு மெயினாக தேவை, மற்றது தேவையில்லை. ஸோ அதை ரிமூவ் பண்ணிடுறோம். உங்களுக்கு ஓகே கொடுத்துட்றோம். ஸோ இண்டெக்ஸ் காலம் கிரியேட்டட் மெர்ஜ் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போது ரீநேம் பண்ணணும். உங்களுக்கு ரீநேம் பண்ணி
இந்த ரீநேம் பண்ணுறது ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மெர்ஜ் பண்ணும்பொழுது வந்துட்டு ஒரிஜினல் நேமை நான் இது கூட மறுபடியும் ஃப்ரண்டில் வச்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குது. கேன் ஐ கீப் த ஒரிஜினல் நேம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த நியூ நேம் கேட்குது. அங்கே வந்து அதை நம்ம எடுத்து விடாமல் இருக்கிறதுனால தான் அது ரிப்பீட்டடாக வந்துருக்குது. அதை கரெக்ட் பண்ணிட்டோன்னா இது திருப்பி வராது இதில். ஓகேங்களா? ஸோ இங்கே பண்ணியாச்சு. இப்போ என்னாச்சு, இந்த டீலர்ஸ் ரீஜியன் இது தேவையில்லை. இவ்வளோ பெரிய டேபிள் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் கலர். கலர் பார்த்தீங்கன்னா ஒன்லி 3 கலர்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிடுவோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ கார் சேல்ஸில் போயிட்டு டூப்ளிகேட், ரீநேம் த ஃபைல், இந்த டேபிளுடைய நேமை ரீநேம் பண்ணுறோம். கார் கலர். ஸோ இந்த கலருக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணணும், ரிமூவ் அதர் காலம்ஸ். இங்கே வந்தோன்னா மறுபடியும் அகைன் வந்துட்டு ரிமூவ் த டூப்ளிகேட். கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரிஜினல் கலருங்கிறது இங்கே இருக்கிறது, இது தேவையில்லை. வி வில் ரிமூவ் இட். இதெல்லாம் மறக்காமல் பண்ணணும். ஒன்று நம்ம கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரல. நீங்கள் விட்டோன்னா மிஸ்பிளேஸ் ஆயிரும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுப்போம். இங்கே என்ஜினுக்கு நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம், டீலர்ஸ்க்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். என்ஜின் ரீஜியன், டீலர்ஸ் நேம், என்ஜின் அண்ட் கார் கலர், இதெல்லாம் இங்கே கரெக்ட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே சின்ன ஒரு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். இப்போ டீலர்ஸ் நேம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஆனால் டீலர்ஸ் நேம் நம்ம இங்கே இண்டெக்ஸ் பண்ணாமல் இருக்கோம். நம்ம இண்டெக்ஸ் பண்ணி வரல. இங்கே என்ஜின் டைப் வந்திருக்குது, ரீஜியன் வந்திருக்குது, கலர் வந்திருக்குது. ஸோ இங்கே நம்ம ஒரிஜினல்னு நம்ம டெலீட் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ரிமூவ் த காலம் இருக்கு இல்லைங்களா, இது நம்ம கிளிக் பண்ணோன்னா அகெயின் இந்த அது அங்கே ஸ்டேட்டஸ் நம்மளுக்கு வந்துடும். டீலர்ஸ் நேம் இங்கே வந்துடும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இங்கே மெர்ஜ் பண்ணாமல் இருக்குது. சரிங்களா? இங்கே வந்துட்டு அதான் நம்ம கரெக்டாக மெர்ஜ் பண்ணுறோமான எல்லாம் கரெக்டாக ஒவ்வொன்றா கரெக்டாக பார்த்துட்டு வரணும் உங்களுக்கு. ஸோ இப்போ இங்கே மெர்ஜிங்கில் வந்துட்டு டீலர்ஸ் நேம் இங்கே டேபிள் வந்துருச்சு. அகெயின் நம்ம டீலர்ஸ் இண்டெக்ஸ் இந்த காலம் தான் வேணும், இது தேவையில்லை நம்மளுக்கு. ஸோ டீலர்ஸ் இண்டெக்ஸ் கொடுத்த வந்தாச்சுங்க. நம்ம இதில் வந்துட்டு ரீநேம் பண்ணுறோம். நம்மளுக்கு இங்கே டீலர்ஸ் நேம் தேவையில்லை. ஓகேங்களா? இப்போது நம்ம வந்து இந்த 1 2 3 4 காலம்ஸ் இண்டெக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அந்த 4 மெயின் காலம் இங்கேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். வாட் நெக்ஸ்ட் வி கேன் டூ இட். இன்னி பார்க்கலாம் வேறு என்னெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம் கம்பெனி, எத்தனை கம்பெனி இருக்குது, சம்வேர் அபவுட் 30 கம்பெனிஸ் தான் இருக்குது. ஸோ இது கூட நம்ம வில் கிரியேட் செப்பரேட். இதெல்லாம் ஏன் நம்ம பிரிக்கிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு கடைசி நான் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும்போது தான் இதனுடைய அட்வான்டேஜ் என்ன, இது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸாக நம்ம இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறது கடைசியாக வந்து நம்ம அந்த மாடலிங் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு அது தெரியும். அதனால் ப்ளீஸ் வெயிட் அன்டில் வி ஃபினிஷ் திஸ் ஆல் கரெக்ஷன்ஸு. இது போர் அடித்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கடைசியில் வந்து அந்த நம்ம ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும் உங்களுக்கு. Again we will create another duplicate. Company index அப்படின்னு பேர் கொடுத்தாச்சு. Again we have to go for merging the table. அந்த டேபிள் இங்கே மெர்ஜ் பண்ணணும். ஹோமுக்கு போயிட்டு மெர்ஜ் queries. நம்ம ரிப்பீட்டாக இதை திருப்பி செய்கிறப்ப உங்களுக்கு இந்த ஒர்க்கு தரவாக இருக்கணும். நீங்கள் செய்கிறப்ப மிஸ்டேக் வரக்கூடாது. என் கூடவே செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இல்லைனாலும் நீங்கள் பார்த்துட்டு திருப்பி அதே வேலையை செய்கிறப்ப பார்க்குறப்ப உங்களுக்கு வந்துட்டு இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். கம்பெனி நியூங்கிற டேபிள் செலக்ட் பண்ணுறோம், கம்பெனி பேர் செலக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கேயும் கம்பெனி பேர் செலக்ட் பண்ணுறோம். வெயிட் ஹியர் டில் இட் ஃபினிஷஸ். மேட்சிங் முடிக்கிற வரலாம் வெயிட் பண்ணுறோம். பண்ணியாச்சு.
ஓகே, டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு தெரியும். இங்கே ரைட் கிளிக் பண்ணணும். கம்பெனி இண்டெக்ஸ் தான் நமக்கு தேவை, இது பழைய நேம் தேவையில்லை. ஓகே, ஹியர் ஆல்சோ இண்டெக்ஸ் காலம் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம சுருக்கி இந்த 1 2 3 1 2 3 கொண்டு வரப்போ நம்மளுக்கு ஸ்பேஸ் ரொம்ப சேவ் ஆகுது, ஃபாஸ்ட் ப்ராசஸிங்காக இருக்கும். பிகாஸ் ஆல் ஆர் இண்டெக்ஸ்டு காலம் உங்களுக்கு வந்துட்டு அதோட எஃபெக்ட் பின்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு இங்கே கம்பெனி பேர் தேவையில்லை, we will remove it. We will go for here body type, பாடி ஸ்டைல் இருக்கு இல்லையா, உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, இப்போ வரோம் பாடி டைப்பிங்கிறோம். இங்கே பாடி டைப்புக்கு வரோம். உங்களுக்கு இது தவிர மீதியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறோம். ரிப்பட்டேஷன் ஒர்க்கு தான். அஃப்கோர்ஸ் இட் இஸ் கெட்டிங் போர் ஃபார் யூ. பட் நான் ஒரிஜினல் ஃபைலில் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா ஒரு 10 ரோ மட்டும் வச்சுட்டு அதில் சொல்லி கொடுத்தேன்னா 5 நிமிஷத்தில் இதை நான் கிராஸ் பண்ணி போயிட முடியும். பட் ஒரு ரியல் ஃபைலை வச்சுட்டு ஒர்க் பண்ணும் பொழுது தான் ஆக்சுவலாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுங்கிறக்க வேண்டி நம்ம போயிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் போரிங் மாதிரி தெரியலாம். பட் நம்ம ரியலாக ஒர்க் பண்ணுறப்போ ஒரு 23,000 ரெக்கார்டு வச்சு பண்ணுறப்போ உங்களுக்கு அதனுடைய ப்ராப்ளம் உங்களுக்கு கரெக்டாக தெரியுங்கிறக்க வேண்டி இதில் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கேன். இப்போ டூப்ளிகேட் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். ரிமூவ் த டூப்ளிகேட்ஸ். ஒரு ஆஃபீஸில் செய்யக்கூடிய ரியல் ஜாப்பை உங்களுக்கு செய்து காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ வில் கோ ஃபார் இண்டெக்ஸ், ஆட் காலம், body type index. We'll go to the main file, we'll go home for merging. ஓகே, நெக்ஸ்ட் வாட் எல்ஸ்? இதை ரிமூவ் பண்ணணும் இந்த பாடி ஸ்டைலை. ஓகேங்க, இப்போ ஓரளவுக்கு நம்ம தேவையில்லாத ரிமூவ் பண்ணியாச்சு. வாட் எல்ஸ் வி ஹேவ் டு டூ இட் பார்க்கலாம். ரிமூவ் எரர்ஸ் கொடுத்துருக்கேன் நான். ஸோ ரிமூவ் எரர்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் ப்யூரிஃபை பண்ணியாச்சு. ஸோ இந்த டேபிள் பொறுத்தவரை கம்ப்ளீட்டாக நம்ம ப்யூரிஃபை பண்ணிவிட்டு நிறைய காலத்தை குறைச்சிட்டு அந்த காலத்துலேருந்தெல்லாம் எடுத்துகிட்டு நியூ டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். எத்தனை டேபிள்ஸு? 1 2 3 4 5 6 டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுக்குறோம். இதில் வந்துட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பவர் பிஐ வந்து இட்ஸ் வெரி ஸ்மார்ட்டு. இப்போ நீங்கள் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுக்கும் பொழுது நீங்கள் இட் வில் கிரியேட் ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணும் உங்களுக்கு வந்துட்டு. இப்போ வந்து நம்ம இதை பண்ணியாச்சு, ஆல் டேபிள்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்களா, டேபிள்ஸ் ஒரு டேபிள் இருந்து இப்போ இவ்வளோ டேபிள் வந்தாச்சு. இப்போது இங்கே லெஃப்ட் சைடில் பாருங்கள் மாடல் வியூன்னு இருக்குது. இந்த மாடல் வியூ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் புதுசாக தெரியுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் த மெயின் டேபிள், நம்ம வச்சு இந்த மெயின் டேபிள். ஓகேங்களா? இதுக்கு சப் டேபிள்ஸ் எல்லாம் இங்கே அங்கே கிரியேட் ஆகிருக்குது உங்களுக்கு வந்துட்டு. New dealer's name, body type, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குது. இது 1 to many ரிலேஷன், இங்கே 1 இருக்குது, இங்கே வந்து ஸ்டார் இருந்ததுன்னா 1 to many ரிலேஷன்ஷிப்புங்கிறது. ஸோ ஆல் 1 to many ரிலேஷன்ஷிப்பில் இங்கே இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு. இதுக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகலை, இது எதோட கனெக்ட் ஆகலை. ஒய்? இதுக்கு என்ன இண்டெக்ஸ் காலம் என்ன இருக்குது? டிரான்ஸ்மிஷன் என்ஜின் டைப், இது என்ஜின் டிரான்ஸ்மிஷனு. ஸோ என்ஜின் டிரான்ஸ்மிஷனுக்கு நம்ம போனோம்னா இந்த டேபிளுக்கு போனோம்னா என்ன அது வருது பார்க்கலாம். என்ஜின் டிரான்ஸ்மிஷன், இதில் வந்துட்டு நம்ம 2 வச்சுருக்கோம், டிரான்ஸ்மிஷன் டைப் அண்டு என்ஜின் டைப், 2 டைப் வச்சுருக்கோம் உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? வில் சி ஏன் அங்கே ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ்ஷிப் ஆகலைங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் வந்துட்டு
இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் எடுத்து இங்கே டிரான்ஸ்மிஷனோட நம்ம வந்து கிரியேட் பண்ணுறேன். இப்போ ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுலேயும் காமன் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பார்க்கணும். காமனாக என்ன ஒரு காலம் இருக்குதோ அந்த காலத்தோட நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே டிரான்ஸ்மிஷன் இருக்குது. அந்த டிரான்ஸ்மிஷன் தான் இங்கே நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. என்ஜின் டைப் அண்ட் டிரான்ஸ்மிஷன் வச்சு. ஸோ ரெண்டில் ஏதோ ஒன்று வச்சு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆயிடுச்சு உங்களுக்கு வந்துட்டு. ஓகேங்களா? இப்போ எல்லாமே ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகிருக்குது. இதுக்கு பேர் தான் மாடலிங் சொல்கிறது. ஓகேங்களா? ஸோ மாடலிங்கில் வந்து ஆல் டேபிள்ஸுக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணியாச்சு எல்லாமே உங்களுக்கு. ஸோ இந்த எல்லா டேபிளுக்கும் ஒரு டேபிளுக்கும் கனெக்டிவிட்டி கிரியேட் பண்ணியாச்சு உங்களுக்கு. ஸோ இதிலிருந்து நம்ம எந்த டேட்டா எடுத்தாலுமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேஷன்ஷிப் இருக்கிறனால நமக்கு பக்காவாக டீட்டெயில்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இப்போ வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு பவர் குவரியில் எப்படியெல்லாம் வேலை செய்யலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வச்சுட்டு எப்படி டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, டேஷ்போர்டுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறது, ப்ராசஸ் பண்ணுறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.